வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு அரை முடி தேங்காய் போட்டிருக்கேன், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, 4 பல் பூண்டு, ஒரு 5-6 சிவப்பு மிளகா. முதல்ல ஒரு சுற்றிட்டு இப்போ வேர்க்கடலை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் போட்டு இதையா சுற்றி சட்னி நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி நல்லா அரைச்சாச்சுங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். சீரகம், கடுகு சீரகம் தாளிச்சிருக்காங்க. தாளித்து சட்னியில் போட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி ராகி இட்லியோடு தான் சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.